ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா we have seen up to cross product. Now we will see dot product. ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா how we can define the answer for them. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுக்கு டாட் ப்ராடக்ட்டில் ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்குது, அதை பார்ப்போம். இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறேன். இல்லாட்டி ஏ வெக்டார் இஸ் நத்திங் பட் a1 ax cap, a2 ay cap, a3 az cap. சரி, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ax cap is equal to x cap, ay cap equal to y cap, az cap is nothing but z cap. And b vector is nothing but b1 ax cap, b2 ay cap, b3 az cap. அப்போது if I want to find the dot product of these two vectors, ரெண்டு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா என்னதுங்க, டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும்? சேம் வெக்டார்ஸாக இருந்தால் டேக் டாட் ப்ராடக்ட். டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸாக இருந்தது அப்படின்னா 0. சேம் வெக்டார்ஸாக இருந்ததுன்னா அதோட மேக்னிட்யூட் டேரெக்டாக மல்டிப்ளை ஆகிடும். டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸாக இருந்ததுன்னா 0. அப்போ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a1 b1, a2 b2, a3 b3. again I'll repeat, a1 b1, a2 b2, a3 b3. ஸோ இது என்னதுங்க, சேம் வெக்டார்ஸோடைய டாட் ப்ராடக்ட். கிளியரா? டவுட் இருந்தால் அப்படின்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இப்போ இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெண்டு விஷயம், அந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்களை இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அலாங் ஏங்க, அதாவது பி வெக்டார் அலாங் ஏ. இதில் நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேஸ் ஒன் இந்த பி வெக்டாரில் வந்து பி ஆஸ் ஏ ஸ்கேலார் எடுத்துக்கிறேங்க. பி வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். ஸ்கேலார் குவான்டிட்டினா ஐ ஹவ் அசியூம்டு தட் பி இஸ் வெரி பி ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கிற மாதிரி டைரக்ஷன் இல்லாத மாதிரி. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் கொசைன்ஸ்னு ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. அதை சால்வ் பண்ணுறப்போ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சால்விங் டைரக்ஷனல் கொசைன்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் என்னன்னா மெமரைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் அது எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் லிசன் வாட் ஐ எம் டூயிங். அதுக்கப்புறம் நீங்களே ஈஸியாக போட்டலாம். ஸோ இது ஏ வெக்டாருங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி வெக்டார் சம் வேல்யூவில் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கேலாராக எடுத்துருக்கோம். வெக்டாரில் ஸ்கேலார் அப்படின்றது என்னங்க, அதனுடைய மேக்னிடியூடு மட்டும்தாங்க. சரியா? ஸோ அப்போ இங்கேருந்து சம் ஆங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேங்க. இப்போது இஃப் ஐ பிளேஸ் ஏ பல்ப் ஹியர், அப்போ இந்த பியோட ஷேடோ எங்கே ஃபாலோ ஆகும்? இந்த பியோட ஷேடோ இங்கே ஃபாலோ ஆகுமா? டெஃபினெட்லி இங்கே ஃபாலோ ஆகும். கரெக்டாக? இது வந்து ஒரு ஸ்கேலாராக எடுத்திருக்கோம். இதில் அப்போ பியோட ஷேடோ இங்கே ஃபாலோ ஆகும். திஸ் மே பி ஸ்கேலார். அப்போ இந்த பியோட ஷேடோ தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. எங்கே ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் எங்கே இருக்கோ அங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ இதோட வேல்யூ என்ன சார் இருக்கும்? எங்கேருந்து ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறோமோ அது வந்து காஸ் தீட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு வந்து சைன் தீட்டா. இது ஒரு பேசிக் ரூல். எங்கேருந்து ஆங்கிள் கிரியேட் ஆகுதோ அது காஸ் தீட்டா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆப்போசிட்டாக சைடு வந்து சைன் தீட்டா. எல்லா இடத்துலையுமே நான் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம் எதை எடுத்தாலுமே ஐ வில் ஃபாலோ திஸ் ரூல் ஒன்லி. நீங்களும் ஜென்ரலி இந்த ரூல் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எங்கேயுமே மாற்ற மாட்டோம். சரியா? அப்போது இதை பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அலாங் ஏ வெக்டார், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் B along A vector. அப்போ என்ன வருங்க? ஸோ B வந்து A மேலே ப்ரொஜெக்ட் ஆகுது. நான் இப்போ ஸ்கேலாராக எடுத்திருக்கேன். பியோடைய மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா பி வெக்டரோட மேக்னிட்யூட் வந்து B. இது இங்கேருந்து ஆங்கிள் கிரியேட் பண்ணுது. ஸோ இங்கே நான் சொல்லிட்டேன் இது வந்து காஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு. ஸோ திஸ் வில் பி காஸ் தீட்டா. சரியா? அண்ட் we know the value of cos தீட்டாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் தான் பார்த்தோம். காஸ் தீட்டா என்னதுங்க? A வெக்டார் டாட் B வெக்டார் பை AB. ஸோ பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குங்க? ஸோ பி வெக்டார் அப்பான் மேக்னிட்யூட் ஆஃப் வெக்டார் இஸ் நத்திங் பட் வாட்? ஏ கேப், யூனிட் வெக்டார். அப்போது நமக்கு இதுதான் ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட். ரிமெம்பர் திஸ். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அலாங் ஏ வெக்டார். புரியுதுங்களா சார்? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும்? சி அலாங் பி அலாங் ஒய் என்ன கொடுத்தாலுமே எழுதிடலாங்க. இப்போ ஓகேவா? இப்போ உங்களுக்கு பி அலாங் ஏ புரிஞ்சதில்லை? இதே மாதிரி பாருங்கள். இப்போ சப்போஸ் கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சம் வெக்டார் சி அலாங் பின்னு கொடுத்துட்றோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சி அலாங் பின்னு என்னதுங்க? ஒன்றும் இல்லை, இந்த சியோட மேக்னிடியூடை பி கேப்போட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? தட் இஸ் சி வெக்டாரை பி கேப்போட மல்டிப்ளை பண்ணிடுங்க. சிமிலர்லி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அலாங் ஒய். ஓகே? ஸோ ஒயில் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாங்க? ஸோ பி வந்து ஒய் இதில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஒய் இஸ் நத்திங் பட் ஏ ஒய் கேப்னு எழுதலாம்.
பி இஸ் நத்திங் பட் என்னதுங்க பி வெக்டார். எந்த டைரக்ஷன் இருந்தாலுமே இப்போ எழுதுனாங்க. சிமிலர்லி ஃபார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லெட் அஸ் டேக் ஏ அலாங் இசட் எழுதுனாங்க. ஏ அப்படின்றது ஒரு வெக்டார், இசட் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாங்க, ஏ இசட் கேப் டாட் ஏ வெக்டார். அவ்வளோதாங்க. இது புரிஞ்சதா? இந்த மாதிரி எப்படி கேட்டாலுமே இப்போ நீங்கள் இங்கே உங்களுக்கு ஈஸியாக எழுதிட முடியும். சரியா? நான் இப்போது பி அலாங் ஏ பார்த்தாச்சுங்க ஸ்கேலராக. இதே கேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி வந்து வெக்டாராக எடுத்துக்கிற அலாங் ஏ. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், முன் வந்து பியை வந்து ஸ்கேலராக எடுத்தோம். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த பியை வெக்டாராக அசியூம் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ எப்படி சார் வரும் சார்? இங்கே இன்னொரு விஷயம் ஐ ஹாவ் டு நோட்டிஃபை யூ. இது வந்து பி வந்து ஏ மேலேயே ஃபாலோ ஆகுதுங்க. தெரியுதா? இது பி ஏவும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பி பேரலல் ஏன்னு சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க. இது இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பி பேரலல் டு ஏ. சரியா? ஸோ கேஸ் 2 ஓகே. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் அலாங் ஏ கேப். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் காம்போனண்ட்டுங்க. அகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து பேரலல் காம்போனண்ட். ஏன்? ஏன்னா பி வந்து பியோட ஷேடோ ஏல ஃபாலோ ஆக போகுது. இந்த பி வெக்டார் என்ன சார்? பி வெக்டார் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் பி காஸ் தீட்டா இருந்தாங்க. பி அப்படின்றது மேக்னிடியூட், காஸ் தீட்டான்றது அது மேக் பண்ணுற ஆங்கிள். ஏ வெக்டார் வில் ஹேவ் மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன். சரி, மேக்னிடியூட்டும் இருக்கும், ஸ்பெசிஃபைக் டைரக்ஷனும் இருக்கும். ஓகேவா? இந்த ஆங்கிளில் மூவ் ஆகுது அப்படின்றப்ப இட் வில் ஹேவ் சம் அசர்டட் டைரக்ஷன். ஸோ அப்போ இது எப்படி எழுதுறாங்க? therefore இந்த பி எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பி வெக்டார் இஸ் நத்திங் பட் பி காஸ் தீட்டா. ஏன்னா வெக்டார் வில் ஹேவ் மேக்னிடியூட் அண்ட் ஸ்பெசிஃபைக் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த டைரக்ஷன் வந்து காஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருங்க. சரியா? நான் இப்போ இந்த டைரக்ஷன் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள், இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட். ஸோ லெட் us see பி பேரலல் பி வெக்டார் பேரலல் அப்படின்றப்ப எப்படி எழுதுனாங்க? இஸ் நத்திங் பட் லெட் மீ டேக் இட் அஸ் B1 எடுத்துக்கிறேன். பி பேரலல் ஏ இஸ் நத்திங் பட் வாட்? நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணலாமா? பி அலாங் ஏக்கு என்னதுங்க? இப்போ பி வந்து ஸ்கேலராக இல்லாமல் பி வெக்டாராக இருக்குது. இது ஸ்கேலருக்கு எழுதணும், இதுக்கு பதிலாக இப்போ வெக்டாருக்கு எழுதணும். பி வெக்டார் அலாங் ஏன்றப்ப என்னதுங்க? பி வெக்டார் டாட் ஏ கேப்னு வருமா? கரெக்டு தானே? பி வெக்டார் டாட் ஏ கேப். பி வெக்டார் என்னதுங்க? பி காஸ் தீட்டா இன்டூ ஏ கேப். பி காஸ் தீட்டாவோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும். பி காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னதுங்க? பி வெக்டார் டாட் ஏ கேப்னு எழுதுவோம். திஸ் இஸ் நத்திங் பட் என்னதுங்க? பி வெக்டார் டாட் ஏ கேப். ஓகேவா? இன்டூ ஏ கேப். ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ் ப்ளீஸ் ஆஸ்க். ஓகேவா? அகெயின் ஐ வில் ரிப்பீட். ஸோ பி வந்து முன்ன வெக்டாராக இருந்தது, முன்ன ஸ்கேலராக இருந்தது. இப்போ வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் இட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வெக்டாராக இருக்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோங்க? ஸோ வெக்டாராக இருக்கும்போது என்னோடய வேல்யூ எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னிடியூட் அலாங் வித் அசோட டைரக்ஷன் விச் இஸ் கிவன் பை சம் ஆங்கிள். அப்போ பி வெக்டார் டாட் ஏ கேப் இஸ் நத்திங் பட் என்னதுங்க? பி வெக்டாருக்கு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா டாட் ஏ கேப் இஸ் நத்திங் பட் என்னதுங்க? பி வெக்டார் டாட் ஏ கேப் டாட் ஏ கேப். சரியா? திஸ் இஸ் யுவர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் அலாங் ஏ. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நவ் இப்போ இதே மாதிரி பேரலாகிறதுலாம் சொல்லிட்டோங்க. இதுவே பர்பண்டிகுலராக ஷேடோ இருந்தால் சப்போஸ் ஷேடோ வந்து இங்கே பல்ப் வச்சிட்டாங்க, பல்ப் இங்கே இருக்குது. அப்போ ஷேடோ எங்கே ஃபாலோ ஆகும்? இங்கே ஃபாலோ ஆகுமா? இங்கே சம்மர் இட் வில் ஃபாலோ ஹியர், இந்த இடத்துல ஃபாலோ ஆகும் தானே. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள் சார். நமக்கு டோட்டல் வெக்டார் தெரியும், இதில் பேரல் தெரியும். இந்த டோட்டலை பேரலில் கழிச்சிட்டோம் அப்படின்னா பர்பண்டிகுலர் என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் தானே. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நமக்கு பர்பண்டிகுலர் காம்போனண்ட் இது வேணும். நமக்கு ஆல்ரெடி இதோட டோட்டல் தெரியும், பேரலும் தெரியும். இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? பர்பண்டிகுலரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜஸ்ட் பை சப்ராக்டிங் டோட்டல் வேல்யூ ஃப்ரம் பேரல் வேல்யூ. ஓகே, டோட்டல் வேல்யூ பேரல்லேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருங்க? நமக்கு பர்பண்டிகுலர் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதுனாங்க? ஸோ கேஸ் 3 ப்ரொஜெக்ஷன் ஆஃப் B vector perpendicular to A vector. ஓகேவா? this is nothing but perpendicular component. ஓகே, ஸோ இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஸோ B பர்பண்டிகுலர் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுங்க? B டோட்டல் தெரியும். ஓகேவா? ஸோ we know B total. Let me take it as B perpendicular as B2. I take B perpendicular as B2 எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன தெரியும்னா we know
டோட்டல் பி வெக்டார் பி கம்ப்ளீட்டாக தெரியுங்க. அதுக்கப்புறம் பி பேரலல் தெரியும், பி பேரலல் வீணோ. அப்போ டோட்டலும் தெரியும், பி டோட்டலும் தெரியும், பி பேரலும் தெரியும். அப்போ என்ன பண்ணிடலாங்க, அங்கேருந்து பி பர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சலாம். டோட்டல்லேருந்து பேரலில் கிடச்சிட்டோன்னா வில் கெட் பி பர்பெண்டிகுலர். ஸோ அப்போ therefore பி பர்பெண்டிகுலர் இட் வில் பி டோட்டல் இஸ் பி, அதில் பி பேரல் கண்டுபிடிச்சோம். இப்போ தான் பி வெக்டார் டாட் ஏ கேப் இன்ட்டு டாட் ஏ கேப். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் பி பர்பெண்டிகுலர். சரியா? ஐ ஹோப் இது வரைக்கும் டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க். ஓகே, until this if you have any doubt please ask. Okay, so actually one second, டாட் வராதுங்க இந்த இடத்துல. ஏன்னா டாட் வராதுன்னா ஏன்னா டேரெக்டாக மல்டிப்ளை தான் பண்ணுறோம், ஏன்னா டாட் ப்ரொடக்டிங். ஸோ நோ டாட் வில் கம் ஹியர். ஒன் ஸ்மால் கரெக்ஷன் ஹியர், தட் இட் ஒன்ட் பி எனி டாட் பிகாஸ் we are directly multiplying. நான் டாட் ப்ராடக்ட் எடுக்க கிடையாது, அந்த வெக்டராக மல்டிப்ளை பண்ணுறேன் ஏவோட, அவ்வளோதான். சரியா? நோ இது புரிஞ்சுதுங்களா? நோ லெட் அஸ் கண்டினியூ ஃபர்தர். சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் அது. ஸோ திஸ் இஸ் மை ஏ வெக்டர் and this is my b2 vector. இது வந்து ஓவரால் b வெக்டார், நமக்கு இது ஆல்ரெடி தெரியுங்க. இதே மாதிரி இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். this is theta b1 வெக்டார் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம், கால்குலேட்டட். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணிடலாம், இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா let us go for next. ஓகே, let us go for next. சரி, இதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி we can determine for electric field also. ஓகேவா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திங்க அப்படின்னா it will have a normal component as well as tangential component. Similarly electric field can be resolved into two components. We will study later on. Definitely அதை பற்றி படிப்போம். when we go for Maxwell's equation we will study this. Definitely we will study this. ஸோ அப்போ அந்த இ வெக்டர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நார்மல் காம்பவுண்டாகவும் ஒன்று வந்து டேஞ்சென்ஷியல் காம்பவுண்டாக இருக்குங்க. இ டேஞ்சென்ஷியல் ப்ளஸ் இ நார்மல். சரியா? அப்போ இங்கேருந்து எனக்கு இ நார்மல் வேணும் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ we know that this is இ நார்மல்னால் இட் இஸ் நத்திங் பட் பண்ணதுங்க, அந்த வெக்டரோட ப்ரொஜெக்ஷன் இருக்கிறது. இ டேஞ்சென்ஷியல் அப்படின்றது இது ஒரு இதுங்க. You can take anywhere, you can keep normal here, you can take tangential here, it is your wish. எனக்கு let us say இ டேஞ்சென்ஷியலும் தெரியும், ஈயும் தெரியும் அப்படின்னா இ நார்மல் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? இல்லை எனக்கு ஈயோட வேல்யூ தெரியும், இ நார்மல் வேல்யூன்னு என்ன பண்ணலாங்க, இந்த ஈயோட இது ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிட்ட அப்புறம் இங்கேருந்து இ நார்மல் எழுதிடலாம். சம்திங் பட் ஃபஸ்ட்டு அது எழுதிடுற பாருங்க. இ வந்து இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி, அப்போ இ நார்மலில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி. அப்போ இ வெக்டார் டாட் என் கேப் இன்டூ என் கேப், இதோட வேல்யூ தெரியும். தட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இ இன் நார்மல் காம்போனன்ட். Projection of E, that is nothing but my electric field in normal component. And in normal direction. இதே மாதிரி இங்கேருந்து இ டேஞ்சென்ட் வேணால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா இ நார்மல் இப்படி கண்டுபிடிச்சிட்டோம், இ நார்மலில் ஃபால் ஆகிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணிடலாம், we can now easily calculate this இ வெக்டர்ஸ் ஷேடோ இப்படி தான் ஃபாலோ ஆகும். அப்போ இங்கே we know already how to calculate this one we have already calculated here. இதுதான் இதுங்க, இது வந்து மேக்னிடியூடுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா வித் டைரக்ஷன் ஆல்சோ. ஸோ திஸ் ஒன். இப்போ இ டேஞ்சென்ஷியல் வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாங்க. therefore இ டேஞ்சென்ஷியல் will be டோட்டல் வெக்டாரில் நார்மல் காம்போனண்ட்டை கழிச்சிட்டேன் அப்படின்னா this will be E tangential, which is nothing but E vector minus E vector dot n cap into n cap. So this is what E tangential. ரொம்ப ஈஸி, கன்ஃபியூஸ்லாம் எதுவுமே ஆக தேவையில்லை, ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். சரியா? சரி, மேக்ஸில் எப்படி சார் நார்மல் கண்டுபிடிச்சிருப்பீங்க? மேக்ஸுக்கு நார்மல் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நார்மல் சத்திங் பட் யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பாங்க, கிரேட் எஃப் பை மாட் கிரேட் எஃப் டெல் கிரேட் எஃப். ஓகேவா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் அதையும் உங்களுக்கு ஃபார் ரிவிஷன் ஐ வில் ரைட் இட். In max we find a normal component n cap, which is nothing but del f by mod del f. அதாவது del f அப்படின்றது gradient of f ங்க, gradient of a function, scalar function f. ஓகேவா? அண்ட் இது என்னதுங்க, magnitude of gradient of f. ஓகேவா? நோ லெட் அஸ் டேக் ஒன் கொஸ்டின். இது நம்ம சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க, கண்டுபிடிக்கலாமா? ஸோ see this, the projection of vector
ஐ ட்ரை டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் எவ்ரி கம்ப்ளீட் டாப்பிக்குங்க. ஒரு டாபிக் முடிச்சப்பறம் ஐ லிட்டரலி சால்வ் ப்ராப்ளம். ஓகே, ஒரு டாபிக் சொல்கிறேன்னா ப்ராப்ளமோடு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா இஃப் யூ ஹவ் நீட் டு ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஸோ 3az cap along 3ax cap minus 4ay cap. அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் இந்த வெக்டார் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுங்க, இதுக்கு மேலே ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றப்ப என்னோட ஆன்சர் என்ன கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்குது. a is 2, b is 18ax cap minus 8ay cap, c is 10 and d is 21ax cap minus 28ay cap. ரெண்டு ஆன்சர் ஸ்கேலாரில் இருக்குது, ரெண்டு ஆன்சர் வெக்டர் இருக்குது. எதை சார் சூஸ் பண்ணுறது? இப்போ தான் கோளார் பிரச்சனை வரும். எது சூஸ் பண்ணுறது? கோளார் ஆகிடும். இந்த இடத்துல வரும்போது கன்ஃபியூஷன் வந்துடும். சிம்பிளாக சால்வ் பண்ணுற ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேங்க. சரி, ஃபஸ்ட்டு வெக்டர் பொசிஷனை கண்டுபிடிங்க. ஓகேவா? நீங்கள் வெக்டர் பொசிஷனை கண்டுபிடிக்கிறப்ப கம்பல்சரி ஸ்கேலர் பொசிஷன் தெரியாத வெக்டர் பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் ஸ்கேலர் பொசிஷனோட ஆன்சர் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதுதான் உங்கள் ஆன்சர். நீங்கள் அதுக்கப்புறம் வெக்டர் பொசிஷன் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த ஆன்சர் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து வெக்டர் பொசிஷன் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். பட் ரெண்டு ஆப்ஷனுமே மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இன்கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் ஆல்வேஸ் பி வெக்டர் பொசிஷன்ஸ் ஆன்சர். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்றப்ப ஸ்கேலர் பொசிஷன் ஆன்சர் ஆகிடும், அதுதான் ஆன்சர். சரி, let us see how we can solve this. சரி, let me take these two as two vectorsங்க. நமக்கு இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேங்க. இது பி வெக்டார் இஸ் நத்திங் பட் 6ax cap 2ay cap 3az cap. நோ a வெக்டார் இஸ் நத்திங் பட் என்னதுங்க 3ax cap 4ay cap. இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அலாங் ஏ எனக்கு தெரியுங்க. வாட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அலாங் ஏ? சார் இது இஸ் ஏ வெக்டார். ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அலாங் ஏ இஸ் நத்திங் பட் வாட்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி அலாங் ஏ, it is what? b வெக்டார் டாட் ஏ கேப் இன்டூ ஏ கேப். கரெக்டாக? இப்போ பி வெக்டார் கொடுத்துட்டாங்க, ஏ கேப்போட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ கேப் எப்படி கண்டுபிடிக்கலாங்க? வெக்டார் அப்பான் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார். திஸ் வில் கிவ் ஏ கேப் வேல்யூ. வெக்டார் என்னதுங்க? ஏ கேப்போட வெக்டார் வேல்யூ 3ax cap 4ay cap minus 4ay cap. Take magnitude 3 square plus 4 square. This will be 3ax cap minus 4ay cap by root 25, which is nothing but 3ax cap minus 4ay cap by 5. This is a cap. இது சிம்பிளை பண்ணால் என்னதுங்க? 3/5 is nothing but 0.6ax cap minus 4/5 is nothing but 0.8ay cap. This is a cap value. a cap கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது உள்ள கருத்து கண்டுபிடிச்சலாமா? b வெக்டார் டாட் a cap. b வெக்டார் டாட் a cap ஓட வேல்யூ என்ன வருங்க? வெரி சிம்பிள். b வெக்டார் எனக்கு தெரியும். This is nothing but what? 6ax cap 2ay cap minus 3az cap. 6ax cap plus 2ay cap minus 3az cap dot 0.6ax cap minus 0.8ay cap. டாட் ப்ராடக்ட்டில் என்ன சொல்லியிருக்கேங்க? சேம் வெக்டார் இருந்தால் டாட் ப்ராடக்ட் ஆகும், டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் வந்ததுன்னா 0 ஆகிடும். அதே மாதிரி வெக்டாரே இல்லை அப்படின்னாலுமே அதுக்குமே 0 தான். அந்த வெக்டார் வந்து நல்ல 0 எடுத்துப்போம். சரியா? ஸோ 6 into 0.6 நத்திங் பட் 3.6 minus 2 into 0.8 is nothing but 1.6. சார் இந்த மைனஸ் வந்து நான் எடுத்த மைனஸ் இல்லை, இங்கே இருந்த மைனஸு. சரியா? அப்போ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 2ங்க. பி வெக்டார் டாட் ஏ கேப்போட வேல்யூ எனக்கு 2 வந்துருச்சு. ஆக்சுவலி இங்கே எனக்கு சம் முடிஞ்சிருச்சு. பட் நான் உங்களுக்காக வெரிஃபை பண்ணுறேன். சீரிஸ் ஸ்கேலார் வேல்யூ வந்துருச்சுங்க எனக்கு. ஆக்சுவலி 2ன்ற ஆன்சர் வந்துருச்சு. பட் இங்கே ரெண்டு வெக்டார் ஆன்சர்ஸும் இருக்குது. அப்போ அதோடய மேட்ச் பண்ணி பார்த்தாகணும்ல. ஏன்னா வெக்டார் இருந்ததுன்னா வெக்டார் தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அப்போது வெக்டார் ஆன்சர் மேட்ச் பண்ணிடலாம். சி லெட் அஸ் செக் வெக்டார் ஆன்சர். அப்போது b vector dot a cap into a cap, it is nothing but என்னதுங்க? So this is 2 into a cap ஓட வேல்யூ என்னதுங்க? So a cap ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம், which is nothing but 0.6 ax cap minus 0.8 ay cap. So this is 0.6 ax cap minus 0.8 ay cap. So 2 into 0.6 is nothing but 1.2 ax cap minus 1.6 ay cap. இது ஆப்ஷனில் இல்லை அப்படின்றப்ப நோ ஆப்ஷன் மேட்சஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அன்டில் திஸ் ப்ளீஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் கிளாரிஃபை டவுட்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் ஐ வில் அப்லோட் கண்டினியூஸ்லி.
ப்ளீஸ் கோ த்ரூ தம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏஎம்எஃப்டியில் ஐ வில் ஃப்ரீ அப் டு வெக்டார் கால்குலஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணிடுவேன். மேக்ஸ்வெல்ஸ்லேருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து அந்த ரிமைனிங் கிளாஸஸ் வந்து பெய்டு கண்டென்ட்டில் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெய்டு கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெய்டு கண்டென்ட் போகலாம். ஓகேவா? இல்லையா, யூஸ் இஸ் கண்டென்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் பேசிக்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீ கண்டென்ட்ஸ் மாதிரி நிறையா இருக்கும் யூடியூப்பில், யூ கேன் அவைல் தேம் ஆல்சோ. பட் இந்த கண்டென்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்றப்ப டிஎன்பிசிஐ ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் 20 கொஷின்ஸ் இருக்குது இஎம்எஃப்டியில். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃப்ரீ செஷனாக எடுத்துகிட்டு போகிறேன். So make sure to use this opportunity. Do not miss this. If you have any queries, you can contact me this contact number. Thank you. Have a great day.